இதேபோல் நேற்று தினம் எரிபொருளுக்கான விலைகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். எனவே 95 அதேபோல 92 பெட்ரோலுடைய விலைகள் தலா 10 ரூபாயால் குறைக்கப்பட்டிருந்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய லங்காதி பத்திரிகையில் பெட்ரோல் தாயக்கின் பஸ்ஸாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் பெட்ரோல் ஆக்டேன் 92 வகையைச் சேர்ந்த பெட்ரோலுடைய விலையானது 10 ரூபாயால் குறைக்கப்பட்டு ஏற்கனவே 309 ரூபாய் காணப்பட்ட அதனுடைய 92 விலையானது 10 ரூபாயால் குறைக்கப்பட்டு 290 ரூபாய் என்ற விலைக்கு வந்திருக்கிறது. நீண்டதொரு பல வருடங்களுக்கு பிறகு இப்போது பெட்ரோலின் விலை 200 ரூபாய் என்ற அந்த மட்டத்துக்கு வந்திருக்கின்ற விடயம் இங்கே முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம். 400 ரூபாய் வரை மட்டத்தில் இருந்த கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரையாக சென்றிருந்த பெட்ரோலின் விலை இப்போது 200 ரூபாய் மட்டத்துக்கு வந்திருக்கிறது முதல் முறையாக சில வருடங்களுக்கு பிறகு. எனவே ஆக்டேன் 92 பெட்ரோலுடைய விலையானது இனிவரும் காலங்களில் 299 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதேபோல் ஆக்டேன் 95 விலையானது இப்போது 371 ரூபாய் காணப்பட்டது. எனவே அதனுடைய விலையும் 10 ரூபாயால் குறைக்கப்பட்டு இனிவரும் காலங்களில் அது 361 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. நேற்று நள்ளிரவு முதல் இந்த பெட்ரோல் விலை அமலுக்கு வருகிறது. அதேபோல டீசல், சூப்பர் டீசல், மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் எவ்விதமான மாற்றமும் இல்லை என்பதாக நேற்று தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. இதேபோல லாஃப் நிறுவனம் எரிவாயு விலையை அதிகரித்திருக்கிறது என்பதும் இன்றைய தினம் அது தொடர்பான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காலம். இணைய பத்திரிகைகளும் அது தொடர்பான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் அது தொடர்பான செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே லாஃப் நிறுவனம் 420 ரூபாவினால் இந்த எரிவாயு விலையை அதிகரித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். இன்றைய லங்காதி பத்திரிகையுடைய முதல் பக்க செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் லாஃப் ரக எரிவாயு சிலிண்டர் விலையை அதிகரிப்பதற்கு லாஃப் நிறுவனம் தீர்மானித்திருக்கிறது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலையான 420 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏப்ரல் மாத விலை சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 12.5 கிலோகிராம் நிறையுடைய சிலிண்டரின் புதிய விற்பனை விலை இப்போது 4100 ரூபாயாக காணப்படும். அதேபோல 5 கிலோகிராம் நிறைவுடைய சிலிண்டரின் விலையானது 160 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் புதிய விலை 1640 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. லாஃப் இப்போது எரிவாயு விலையை அதிகரித்த நிலையில் தேநீர் மற்றும் ஏனைய பொருட்களின் விலைகளும் அதிகரித்திருப்பதான இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் அது தொடர்பான செய்திக்கும் தலைப்பிடப்படுகிறது. பால், தேநீர், பால் சார் உணவுகளின் விலை உயர்வு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. பால்மா விலை அதிகரிப்பால் பால், தேநீர், பால் சார்ந்த குடிபானம் மற்றும் உணவு வகைகளின் விலை நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அகில இலங்கை உணவக மற்றும் வெதுக்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அர்ஷன ருக்ஷான் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநில விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி பதவியேற்று 6 மாதங்களாக நிலையில் உணவக மற்றும் வெதுப்பக தொழிலாளர் பெற்றுக் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் மறந்துவிட்டது. ஒருபுறம் அரிசி மாப்பிய இடம்பெறுகிறது. சம்பா அரிசிக்கு நிர்ணய விலை அது அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் நிர்ணய விலைக்கு சம்பா அரிசி கொள்வனவு செய்வதற்கில்லை. கீரி சம்பா நிர்ணய விலையில் விதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிர்ணய விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படவில்லை. எனவே அதே போன்று பால்மா தொடர்பில் தொடர்ந்து பேசி வருகிறோம். 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 50 ரூபாய் அதிகரித்திருக்கிறார்கள். அவ்வாறெனில் 1 கிலோ பால்மா பாக்கெட்டின் விலை 100 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. எனவே தொழில்துறையை முன்னெடு செல்ல முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. செலவுகள் அதிகரித்திருக்கின்றன. வருமான வரியும் செலுத்த வேண்டும். எனவே மார்ச் 30ஆம் தேதியின் பின்னர் பாராட்டு சட்டத்தையும் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதில் பால்மா என்பவற்றின் விலை அதிகரிப்பின் காரணமாக இன்று அதாவது நேற்று நள்ளிரவிலிருந்து பால்மா தேநீர் கோப்பை ஒன்றின் விலையை 10 ரூபாய் அதிகரிக்க தீர்மானித்துள்ளோம். புத்தாண்டு காலப்பகுதியில் என்பதால் முட்டையின் விலை மீண்டும் 30 ரூபாய் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு காரணங்களின் அடிப்படையில் அரிசார்